வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Thursday சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். வீக்லி ரீடிங் கிடையாது, இது வந்து ஃபியூச்சர் ரீடிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. ஓகே, ரெண்டு பைல் தான் வச்சுருக்கேன். இது பைல் நம்பர் 1க்கான ரீடிங். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பாருங்கள், இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரியா? நீங்கள் ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலையான்னு தெரியும். பொருந்துச்சுன்னா கண்டினியூஸாக பாருங்கள், பொருந்தலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா சில நேரங்களில் இது வேறு யாருக்காவது பொருந்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பைல் நம்பர் 1 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ பாபா உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது காட்சி கூட கொடுத்துருக்கலாம், தீப ஒளியில் காட்சி கொடுத்துருக்கலாம். அப்படி நீங்கள் மெடிடேஷன் பண்ணல, நான் பண்ணதில்லை அப்படின்னா இனிமேல் பண்ண தொடங்குங்க. பாபாவோட பிளெஸிங்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் பிரார்த்தனைங்கிறது காலையிலையும் மாலையிலும் கண்டினியூஸாக பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட ஃப்யூச்சர் பற்றி பாபா கொடுக்குற மெசேஜ். கனவு கண்டுட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு, திருமணத்துக்காக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், கல்வி சார்ந்து இருக்கலாம், படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ எதிர்கால பற்றின கனவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நிகழ்காலத்தில் ஓகே பரவாயில்ல, என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் கனவுங்கிறது எதிர்காலத்தை பற்றி ஜாஸ்தியாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளானிக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கீங்க. சில நபர்களுக்கு திருமணம் ஆயிருக்கும், இன்னும் சில நபர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்கள பற்றின எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கலாம். பணம் சார்ந்த வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன், ஸோ எனக்கு பணம் நிறைய தேவைப்படுது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். பாபா கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, கனவு, உங்களோட கணவன் ஒன்று இருக்கு இல்லையா, அது திருமணம் சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் சதவீனருக்கு உடல் நலம் சார்ந்தும் இருக்கலாம். சரியா? ஸோ எதுவும் ஆகலாம், வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு சுய தொழில் செய்கிறது, இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட கனவு எது? நீங்கள் விரும்பும் நபரை கைப்பிடிக்கிறது, குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். ஸோ உங்களோட கனவு எதுவோ அதை நீங்கள் மையமாக வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இதுலையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. பாபா கொடுக்குற ஒரே விஷயம், ஓகே, நீ வந்து மற்றவங்களுக்கு ஒளிக்காட்டியாக இருக்கக்கூடிய நபர். ஓகே, நீங்கள் ஒரு யூனிக்கான பீஸ். சரியா? ஸோ அந்த யூனிக்கான பீசஸ் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, சில பேச்சுகள் உங்களை பேசுவாங்க, சில பேர் மட்டம் தட்டுவாங்க, சில பேர் ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், சில சரிவு நிலையை சந்தித்து கூட இருக்கலாம். ஓகே, பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ சுய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். நான் எப்படியாவது ஜெயிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்க நபர்களாக இருக்கலாம். ஸோ நிறைய தங்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, தாவி குதிச்சு போயிட்டுருக்கேன், போயிட்டே இருக்கேன். பட் எனக்கான ஒரு இலக்கு இன்னும் நான் சென்று அடையல அப்படிங்கிற மாதிரி உங்கள் கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப பக்குவப்பட்ட மனிதராக இருப்பீங்க. நீங்கள் 20+ இருக்கலாம், 30+ இருக்கலாம், 40+ கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் மனசு வந்து இப்போது ரொம்ப பக்குவப்பட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது. கண்ணும் கருத்துமா உங்களுக்கு தேவையான விஷயங்களே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப சிறப்பு. இந்த ஃபோக்கஸ் மட்டும் விட்டுடாதீங்க, விழிப்பு நிலை அது மட்டும் விட்டுடாதீங்கன்னு அப்பா சொல்கிறாரு. விஷயம் என்னென்னா, நீங்கள் கனவு கண்டுட்ருக்கீங்கல்ல, அந்த கனவுல மட்டும் கவனம் கொடுங்க. உங்களை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை வேலை தேடும் நபர்களாக கூட இருக்கலாம். அது என்ன, அந்த கனவுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்க முடியும்? கனவு கண்டுறது பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணால் படுத்துக்கிட்டு கனவு காணலாம். பட் இப்போது உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வீடு கட்டணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த கனவுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் பாபா கொடுக்குற முதல் மெசேஜ். ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, வீடு கட்டணும்னா பணம் சேர்க்கணும், திருமணம்னா உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும், வேலைன்னா அதுக்கும் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். ஸோ உங்களோட தகுதியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வளர்த்துக்க அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பாபா கொடுக்குற மெசேஜ். ஓகேவா? நோய் சார்ந்து உடல் நலம் சரியில்லை, அதுக்காக நான் பார்க்குறேன்னா நோய்கள் மட்டும் உங்களை விட்டு படிப்படியாக குறையும். ஓகே, பாபாவோட பிளெஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பாபாவோட துணியில் கிடைக்கிற விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. அது வீட்டில் நீங்கள் ஒரு பொட்டலமாக மடித்து கூட உங்கள் படுக்கக்கூடிய இடத்துல கூட பொட்டலமாக மடித்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தினந்தோறும் அதை இட்டுக்கலாம். ஓகேவா? நெத்தியில் குளிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ போயிட்டு இருக்க பாதை, உங்கள் எதிர்காலத்துக்கு நோக்கி நீங்கள் போகிறீங்கல்ல, பல டென்ஷன் இருக்கும், பல உறவினர்கள் சிக்கல் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிங்க. உங்களோட இலக்கு என்னவோ அதில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. ஓகேவா? நீங்கள் வேலைக்குன்னா வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால்
படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிக்கல் எதுவாக இருக்கட்டுமே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து போகணும், படிக்கணும், என்ன பண்ண முடியும், பெஸ்ட் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் லட்டு மாதிரி தூக்கிட்டு போவாங்க. சரியா? நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம்னா அந்த ஆசைப்படுற விஷயத்துக்கு நம்மளை நாமே தகுதிப்படுத்திக்கினா எஸ் பாபா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களை தகுதி எவ்வளோ எவ்வளோ வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் சில பேருக்கு பயமும் இருக்கலாம், தன்னை பற்றின தாழ்வான மனப்பான்மையும் இருக்கலாம். நமக்குலாம் இது நடந்துருமா, நமக்குலாம் இது கிடச்சிருமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்குது. அது வேண்டாம். பாபா சொல்கிற ஒரே விஷயம், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே தகுதி இருக்குது. எஸ், அவங்கவுங்க வேணுங்கிறத எடுத்துக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த பிரபஞ்சம். ஆனால் அது நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கோம். உனக்கு என்ன வேணுமோ நீ நியாயமான விஷயத்துக்கு போராடினா அது கண்டிப்பாக உன்னை வந்து சாரும். அதுக்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக்கோ அப்படிங்கிறது தான் ஒரு பெரும் விஷயமா அப்பா சொல்கிறாங்க. ஸோ ஏளனமான பேச்சுகள் உங்களை சுற்றி இருக்கலாம், அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க அப்படிங்கிற அப்பாவோட இன்னொரு விஷயம். ஓகேவா? உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க. ஆயத்தப்படுத்துறதுன்னா ஒரு ஊருக்கு போகிறீங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைங்கிற பயணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், உங்களோட இலக்கை சென்றடைகிறதுக்கு யார் உதவுவாங்க, யாரை தொல்லை கொடுப்பாங்க. ஸோ தொல்லை கொடுக்குற டிக்கெட்டுங்கள்லாம் தூரமாக வச்சுக்கோங்க. யார் உதவுவாங்களோ, யார் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்து கொடுப்பாங்களோ, உங்களோட யோசனைகள் பாருங்கள், நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, உங்களோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, மாறணும் அப்படின்னா நம்ம மொத்தமாக மாறிடணும். சரியா? பாபா கொடுக்குற விஷயம் எஸ், அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மனசை ஒருநிலை பண்ணி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, என் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமா, இதுக்கெல்லாம் நான் லாய்க்கா, பணம் சார்ந்திருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், கணவன் மனைவி பிரிந்து கூட இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் சேர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர முடியும். பட் அதற்காக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. ஒருத்தர் நம்மளை விரும்பி சேரணும் அப்படிங்கிற போது நம்ம எப்படி இருக்கணும், அதே மாதிரி காதலர்களாக இருந்தாலும் சேரணுமான்னு கேட்டால் எஸ், அதுக்கும் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் பாலிஷ் பண்ண தான் ஒரு ஈர்ப்பு வரும். சரியா? நம்மளுக்கு நம்மளை பிடிக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் பாருங்கள், சில விஷயங்களை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஆசைப்படுற விஷயத்துக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க. இதில் மெயினாக இருக்கிற காரணம் காசில் வந்திருக்க விஷயம் எஸ், உன்னோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க, உன்னை நீ வளர்த்துக்க, எங்கேயுமே தேங்கி நிற்காத, பிரச்சனைகளை கண்டு பயப்படாத. சரியா? பாபா கொடுக்குற அட்வைஸ் இதுதான். எதை பார்த்தும் பயம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியின் பாதையில் தான் நீ சென்றுட்டுருக்க. ஸோ உனக்கான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் ரெடி பண்ணி தந்துட்டுருக்கு. சில விஷயங்கள் சில நபர்கள் உங்களை விட்டுட்டு போகிறாங்க, இல்லை போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் நீ விட்டுடு. உன் வாழ்க்கை வந்து எது பின்னாடியோ ஓடிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த மனித பிறவியை நீ எடுத்திருக்கேன்னா அது எடுத்ததுக்கான இலக்கை வேறையாக இருக்கலாம். ஸோ உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேரும். கஷ்டத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காத, நீ பாட்டுக்கு தைரியமாக உன்னோட இலக்கை நோக்கி போ. உனக்கான விஷயங்கள் ஒன்று ஒன்றா வந்து சேரும் அப்படிங்கிறது அப்பாவோட விஷயம். அதே நேரம் போகிற நேரம் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கும். நம்ம மட்டும் போகக்கூடாது, வரவங்க கூட சேர்ந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உதவியாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பாபாவோட விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்க. உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டால் ரொம்ப 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 சிறப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏராளமாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னா எஸ், ஏராளமாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். தெரியுதா? ஏராளம் ஏராளம் தாராளம் தாராளம்னு பாபா உங்களுக்கான பிளெஸிங்ஸ் மாறி வழங்குறாங்க. அந்த ஏராளம்ங்கிறது பணம் சார்ந்திருக்கலாம், பொருள் சார்ந்திருக்கலாம், படிப்பு சார்ந்திருக்கலாம், ஆரோக்கியம் சார்ந்திருக்கலாம், உறவினர்கள் சார்ந்திருக்கலாம். நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ தெரியாது. ஓகே, ஏன் எதிர்காலத்தில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாபாவோட பிளெஸிங்ஸ். ஓகே, நியாயமான விஷயங்கள், உங்களோட கர்மா வினைகளின் படி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, என்ன நன்மைகள் வந்து சேரணுமோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஸோ எனக்கு கிடைக்காத, எனக்கு முடியாத, நான் அப்படி நீ இப்படி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. உங்களோட எதிர்காலம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குங்கிற பதிவை நாள்தோறும் போட்டுக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக இருக்கும். வேலை சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தகுதி தான். உங்களை நீங்கள் எவ்வளோ பாலிஷ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நீங்கள் வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. எங்கேயுமே தேங்கி போயிடாதீங்க. யாரோட நினைவுகளும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் சரி அப்படியே தேமைன்னு இருக்காதீங்க அப்படிங்கிறது பாபாவோட விஷயம். ஓகே, ஏராளம்ங்கிறது நிறையா நம்ம எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தியாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது. அப்படிங்கிற போது நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பு நிலையோடு இருக்கணும். எங்கேயுமே மயங்கிய நிலையில் நம்ம இருக்கக்கூடாது.
நம்மளோட ஆற்றல் அதிகப்படுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி நீங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அனுபவிக்கணும். சரியா? நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சி மூலயமா ஒன்று ஈர்க்கிறோம், அதை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். ஸோ அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்க தான் செய்யணும். கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டது எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ பாபா சொல்கிற விஷயங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு கனவு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அது எது சார்ந்து வேணா இருக்கலாம். பட் அந்த கனவு கைக்கு கிடைக்குமா, கைக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் யாரையுமே குறை சொல்லாமல் உன்னை நீ சீர்படுத்திக்க, உனக்கான விஷயங்களை நீ பண்ணிக்க. எவ்வளோ சுற்றி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு படகு எடுத்து உன் வண்டியை ஓட்ட ஆரம்பி அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஸோ இது யாருக்கு பொருந்திருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். வாழ்க்கைங்கிற சக்கரத்தை ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். எங்கேயுமே நிற்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், சில போலியான விஷயங்கள் கூட நீங்கள் கண்கட்டி வைத்த மாதிரி ஏதாவது நம்பிட்டு இருக்கலாம். ஸோ சில மாயைகள் எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். எது ஒன்றுத்துலேயும் சிக்கிக்காதீங்க அப்படிங்கிறதும் அப்பாவோட அட்வைஸ். சரியா? ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டால் பைல் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான் மாயை, அதில் எங்கேயுமே மாட்டிக்காதீங்க. மற்றவங்க சொல்கிறதையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, ஒரே சுழற்சியிலேயே போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது அப்பாவோட விஷயம். இன்னொன்று, உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிட்டு இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இந்த தகுதிப்படுத்திக்கோங்கிற வார்த்தையை நான் இந்த ரீடிங்கில் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா அத்தனை வாட்டி ரெசனேட் ஆகுது. எதுவுமே இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. எந்த வித மாயாஜலம் பண்ணி எதுவுமே அடைஞ்சிட முடியாது. ஸோ நமக்கு இருந்தால் நமக்கு கிடைக்கும். நமக்குன்னு விதிச்சிருக்குல்ல ஒரு விஷயங்கள், அது நம்மக்கிட்ட வந்து சேரணுமான்னு கேட்டால் சேரும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ரீடிங் இவ்வளோ தான் என்னால் ரெசனேட் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு சீக்கிரம் போகணும். சில நேரங்களில் ஒரே மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த குழப்பமும் வேணாம். யாராவது ஏதாவது சொன்னால் அதெல்லாம் எடுத்து காமில் போட்டுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ. எஸ், இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மனசாட்சி படி இதுதான் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. உங்களோட இன்னர் வாய்ஸ் சொல்லும், இது இப்படி பண்ணு, இது சரியாக இருக்கும், இதை விட்டுடு, இதை இதுக்கு மேலே இழுத்துக்கிட்டு இருக்காத, இல்லை இதை ஆறப்போடு. அது வந்து உங்களை அழகாக வழி நடத்தும். ஓகேவா? கொஞ்ச நேரம் பாபா சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் சொல்கிறது கேளுங்க. உங்ககிட்ட ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்தால் அது ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுடுங்க. மற்றபடி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். சரியா? ஸோ அது உங்களை அழகாக உங்களோட எதிர்காலத்துக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ கவலையே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ரசித்து வாழுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. சிறப்பாக இருக்கு உங்களோட கார்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான Thursday சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறது ஃபியூச்சர் ரீடிங். ஓகேவா? வீக்லி ரீடிங் கிடையாது, உங்களோட ஃபியூச்சர். ஓகே, அதுக்கு பாபா கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 2? நல்லா இருக்கீங்களா? நீயும் நானும் ஒன்று, பாபா கொடுக்குற ஃபாஸ்ட் அட்வைஸ். அவ்வளோ நல்ல மனம் படைத்த நபர்களாக இருப்பீங்க பைல் நம்பர் 2. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னும் போது நீங்கள் முதல் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ உங்களோட குணம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நீயும் நானும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையே அவர் போட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு தனித்துவத்தை மட்டும் நீங்கள் எப்போவுமே விட்டுடாதீங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி மனசு இருக்கிறதுலாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் தற்சமயத்துக்கு பார்க்குறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இது ஒரு நல்ல விஷயங்கள். நீங்கள் யாருக்கோ உதவிட்டு இருக்கீங்க. உதவிங்கிறது பணம் சார்ந்து மட்டும் கிடையாது, உதவிங்கிறது பல வகையில் சேரும். ஸோ நீங்கள் எந்த வகையில் ஒரு மனுஷனுக்கோ, ஒரு விலங்கினத்துக்கோ, ஒரு இயற்கைக்கோ உதவுறீங்கன்னு தெரியல, பட் அதை கண்டினியூஸாக பண்ணுங்க. நல்லா இருக்கு உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது. ஆனால் உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா, இன்னும் சில நபர்கள் வந்து எல்லாத்தையும் நம்பிடுறீங்க. உங்களை சுற்றி சில விஷயங்கள், சில மாயைகள் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். ஸோ அதை ஒண்டி கவனமாக இருங்க. ஓகே, பாபா சொல்கிறேன் இன்னொரு விஷயம். இது வந்து நம்ம ஃபியூச்சருக்கான ரீடிங் பார்க்குறோம். பட் கார்ட்ஸ் வந்திருக்கிறது என்ன தெரியுமா, இப்போ கரண்ட்ல ஒரு சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, மனம்ங்கிறது ஒரு புண்பட்டு இருக்கு. யாராவது ஏதாவது துரோகம் பண்ணியிருப்பாங்க. இந்த துரோகம்ங்கிறது உறவினர்களால இருந்திருக்கலாம், இல்லை நண்பர்களால இருக்கலாம், பணம் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள்ங்கிறது கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது சொத்து விஷயத்துல ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, வேலை சார்ந்து இருக்கலாம்.
ஸோ ஒரு மனுஷனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அது கிடைக்காம தட்டி போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு துரோகமாக கருதப்படுது. கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ எனக்கு எதிர்காலத்தின பற்றின பயம் கிடையாது. ஓகே, எதிர்காலங்கிறது அப்புறம். இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவேன்னா ஒரு மாதிரி அமுக்குது என்ன இந்த பிரச்சனை, கழுத்தை நெரிக்குது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஏன்னா கார்ட்ஸ் படிக்கும் போது அவ்வளோ ஹெவியாக இருக்கு எனக்கு. ஸோ அதனால நான் என்ன வேர்ட்ஸ் வருதோ அதை சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன், இதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாபா கொடுக்குற முதல் விஷயம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு சுழலில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, பணம் சார்ந்து அந்த பிரச்சனை இருக்குது, உறவு சார்ந்து இருக்குது, அப்பாடா போதுண்டா சாமி என்னை விட்டால் நான் ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாபா உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவார். ஓகே, பணம் சார்ந்த பிரச்சனைனா அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு பாபா ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ கவலை வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு மனசார நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. அப்பாடா தப்பிச்சண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆனந்தம் உங்கள் மனசில் இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அணுகலாம். நீங்கள் பிரச்சனைன்னு கருதிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்பர் 2 எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எதிர்காலத்தை பற்றினா பயம் இல்லை, அது நல்லபடியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் தான். அதுக்கு தான் பாபாவே சொல்லியிருக்காங்க நீயும் நானும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கார்டே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற இந்த விஷயங்களை தான் என்னால் சமாளிக்க முடியல, சுற்றி ஒரே நரிகள் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதுலேருந்து நான் காப்பாற்றப்படுவேனான்னு கேட்டால் எஸ், பாபாவோட கரங்கள் வந்து உங்களை காப்பாற்றும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. எஸ், தகுதி அதுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு நம்பர் 1 நான் பார்த்துருந்தேன், தகுதி ஏற்படுத்திக்கங்க, உங்களுக்கு இருக்கிற தகுதியை நீங்கள் மேம்படுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்துருந்தது. இதுக்கும் ஒரு கார்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை பணம் சார்ந்து இருக்கா, வேலை சார்ந்து இருக்கான்னு பாருங்கள். ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோ மேம்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ மேம்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாபா கார்ட்ஸ் சொல்லுது. சில நேரங்களில் சில நபர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகவும் நீங்கள் பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்யூச்சர் பற்றி பயம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கரண்ட்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது முடிஞ்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அந்த பிரச்சனை கண்டிப்பாக முடியும். சரியா? ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளுக்கு நீடிக்காது, டக்குன்னு முடியறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எண்ணி ஒரு மாதத்துல கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். ஓகே, ஒரு மாதம் இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளே ரொம்ப பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கீங்க, இல்லை கேஸ் ஏதாவது போயிட்டுருக்கு கோர்ட்டில், அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை சொத்து விவகாரங்கள் ஏதோ ஒரு விஷயம் பாடாப்படுத்துது அப்படின்னா பாபா சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? சில நேரங்களில் நார்மலாக இருக்கவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, என்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, பெருசாக நான் கெட்டது யாரும் எதுக்கும் நினைக்க மாட்டேன், பட் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கான சந்தோஷங்கள் ரொம்ப மிக குறைவாக இருக்குது. நான் தகுதி படித்த நபர். ஓகே, இது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், பேரு புகழ் எதுவுமே பெருசாக வரல. சரி, நண்பர்கள் இருக்காங்களா, உறவினர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் அந்த காசில் வர விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லை. என்னை சுற்றி ஒரு சில நல்ல நண்பர்கள் இருக்காங்க, கொஞ்சம் உறவினர்கள் இருக்காங்க. பட் நான் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் என்னை கொண்டாடலையே. நான் நல்லா தானே இருக்கேன், நல்லவங்களாக தானே இருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கே இப்படி என்ன சில நபர்கள் ஏமாற்றவும் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஸோ பாபா கொடுக்குற விஷயம், நீ வந்து நீயா இருக்க, அதுக்கு நீ சந்தோஷப்படு. நீ மற்றவங்கள மாதிரி வேஷம் போடலை, மற்றவங்கள மாதிரி நடிக்கல, நீயா இருக்கும்போது சில பல கஷ்டங்கள் வரதான் செய்யும். மனித வாழ்க்கையில் வந்து சில கர்மாக்கள் கழியுதுன்னா, யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா உங்களோட கர்மாக்கள் கழிக்கப்படுது. இது ஒரே விஷயம்தான். ஸோ நீ அதுக்காக வருந்தாத, அதுக்காக மனசை போட்டு ரொம்ப அழட்டிக்காத. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீந்துடும். 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கார்மிக் சைக்கிள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 மாதத்துலேருந்தே ரிலீஃப் ஆகிடலாம். இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6 மந்தில் வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, நோய்கள் ஏதாவது இருந்தாலும் சரி. சரியா? ஸோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு டக்குன்னு முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் முடியுமா? அந்த கோர்ட்டு கேஸுன்னு நம்ம பார்த்தோம், நிறைய மாதங்கள் போயிட்டே இருக்கும்னு பார்த்தோம், டக்குன்னு முடிஞ்சிச்சே அப்படின்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பாபா கொடுக்குற கரண்ட் மெசேஜ் இதுதான். நம்ம ஃப்யூச்சர் ரீடிங் தான் கார்டு எடுத்தோம், பட் என்ன கார்ட்ஸில் என்ன வந்திருக்கோ அதை தானே நான் சொல்ல முடியும். ஸோ ஒரு பிரச்சனை முடியுதுங்கிற போது
உங்களோட ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்யூச்சர் ரீடிங் தான் எடுத்தோம். பட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்குது. அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. அதுதான் பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகேவா?